Now we are going to discuss about allotrophic forms of sulfur. Sulfur உடைய allotrophic form பார்க்க போகிறோம். Sulfur exists in two forms, crystalline as well as amorphous allotropy. Sulfur exists two allotrophic forms இருக்கு. ஒன்று வந்து crystalline as well as amorphous allotropies. Crystalline allotrophies forms includes crystalline formல இருக்கக்கூடிய எல்லாம் என்னன்னு கேட்டால் rhombic monoclinic. Rhombic sulfur crystalline forms includes rhombic monoclinic sulfur. இது alpha sulfur, இது வந்து beta sulfur சொல்லக்கூடிய crystalline formல இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து sulfur exists two allotropies. ஒன்று crystalline formல இருக்கும், another is as well as amorphous allotropy இருக்கும். இப்போ crystalline allotropiesல இருக்கக்கூடிய sulfur alloys அப்படிங்கடா rhombic alpha sulfur, another monoclinic sulfurங்கிறது beta sulfur. ரெண்டுமே crystalline formல இருக்கக்கூடிய. The another is amorphous allotropies. Amorphous allotropic of form of includes plastic sulfur, I mean comma sulfur, milk of sulfur, colloid sulfur. ஸோ இது வந்து எல்லாமே amorphous allotropic ஃபார்மில் இருக்கக்கூடியது. ஓகே, இது வந்து இதுதான் சல்ஃபருடைய allotropies. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் ரோம்பிக் மோனோக்ளினிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரோம்பிக் சல்ஃபர், this is also known as a alpha sulfur. This is also known as a alpha sulfur. It is the only thermodynamically stable allotropic form at ordinary temperature and pressure. Ordinary temperature and pressure மட்டும் stable allotropy இருக்கும், thermodynamically stable இருக்கும். யாரு இந்த ரோம்பிக் சல்ஃபர் மட்டும்தான் அது. இட் இஸ் ஏ ஒன்லி தெர்மோடைனமிக் ஸ்டேபிள் allotropy. ஐ மீன்ஸ் மோனோக்ளினிக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்டேபிளாக இருக்காது ஆர்டினரி டெம்பரேச்சரில். இது மட்டும் தான் அது ஸ்டேபிள் அல்ல. விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ஸ்டேபிள் allotropyனா ரோம்பிக் சல்ஃபர், ஐ மீன்ஸ் ஆல்ஃபோஸ் சல்ஃபர். ஸ்டேபிள் allotrophic at ordinary temperature and pressure, நார்மல் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் ஸ்டேபிள் allotropy ஃபார்மாக இருக்கும் இது ரோம்பிக் சல்ஃபர். The crystal allotropy, the rhombic sulfur crystal have a yellow color, have a characteristics of yellow color and composed of S8 molecule. இப்போ ரோம்பிக் சல்ஃபர் என்ன கலர் இருக்குன்னா எல்லோ கலராக இருக்கும். அப்படியே கம்போஸ்ட் ஆஃப் S8 molecules. S8 molecule கம்போஸ் ஆகி தான் நமக்கு என்னது ரோம்பிக் சல்ஃபர் கிடைக்கும். ரோம்பிக் சல்ஃபர் நத்திங் பட் S8 molecule, composed of S8 molecules. S8 molecule, this color என்னது yellow color, stable. It is also known as alpha sulfur. Alpha sulfur stable வச்சிங்க, room temperature ஆர்டினரி டெம்பரேச்சர் ஸ்டேபிளாக இருக்கும், yellow கலராக இருக்கும், S8 molecule கம்போஸ்ட் ஆகிருக்கும். இது ரோம்பிக் சல்ஃபரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரோம்பிக் சல்ஃபரை ஹீட் பண்ணுறோம், ஸ்லோலி ஹீட்டிங் above 96 degreesல ஹீட் பண்ணுறப்போ, ஸ்லோலி ஹீட் பண்ணுறோம் above 96 degreesல ஹீட் பண்ணுறப்போ the ரோம்பிக் சல்ஃபர், ஐ மீன்ஸ் ஆல்ஃபா சல்ஃபர் கன்வெர்ட் டு மோனோக்ளினிக் சல்ஃபர், பீட்டா சல்ஃபராக மாறுது. when heating slowly above 96 degree Celsiusக்கு மேலே தான் மோனோக்ளினிக் சல்ஃபராக சேஞ்ச் ஆகுது. ரோம்பிக் சல்ஃபர் கேன் பி சேஞ்ச் இன் டு தி மோனோக்ளினிக் சல்ஃபர் அட் ஸ்லோலி ஹீட்டிங் above 96 degrees. ஓகே, பீட்டா சல்ஃபர் ஆகும். அதே மோனோக்ளினிக் சல்ஃபரை வந்து நம்ம கூல் பண்ணணும்னு ஸ்லோலி கூல் பண்ணுறோம். எப்படின்னா பிலோ 96 டிகிரியில் கூல் பண்ணுறோம். இங்கே ஹீட் பண்ணோம், இங்கே கூல் பண்ணோம்னா திரும்ப மோனோக்ளினிக் சேஞ்ச் பேக் இன் டு தி ரோம்பிக் சல்ஃபர், ஆல்ஃபா ஃபார்மாக திரும்ப சேஞ்ச் ஆகும் பேக் டு ரோம்பிக் சல்ஃபர். கூல் பண்ணுறப்ப இது ஹீட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த அவ்வளோதான் என்னது ரோம்பிக் சல்ஃபர் முடிச்சிட்டோம், ஆல்ஃபா ஃபார்ம் முடிச்சிட்டோம். இப்போ மோனோக்ளினிக் சல்ஃபர் பீட்டா பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இட் இஸ் ஆல்சோ கண்டெய்னிங் S8 molecule. It is also actually ரோம்பிக் சல்ஃபர் வந்து composed of S8 molecule ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ கண்டெய்னிங் S8 molecule இருக்கும். ஆனால் இன் அடிஷன் அது கூட என்ன இருக்குன்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் S6 molecule இருக்கும். மோனோக்ளினிக் சல்ஃபர்னா மோனோக்ளினிக் சல்ஃபர் அப்படின்னா S8 molecule, அது மீன்ஸ் பீட்டா ஃபார்ம் இது S8 molecule இருக்கும், அது கூட S6 molecule இருக்கும். ஆனால் ரோம்பிக் சல்ஃபர்னா ஒன்று S8 molecules மட்டும் கம்போஸ்ட் ஆகியிருந்திருக்கும். இட் இஸ் எக்ஸிஸ்ட் அஸ் எ லாங் நீடில், லைக் பிரிசம் மாதிரி இருக்கும், லாங் நீடில் ஊசி மாதிரி இருக்கக்கூடிய, இது எக்ஸிஸ்ட் ஊசி போன்ற அமைப்பில் இருக்கக்கூடியது, எக்ஸிஸ்ட் அஸ் ஏ லாங் நீடில் லைக் பிரிசம் மாதிரி இருக்கக்கூடியது. இஸ் கால்டு பிரிஸ்மெட்டிக் சல்ஃபர். இட் இஸ் கால்டு பிரிஸ்மெட்டிக் சல்ஃபர் சொல்லக்கூடியது. இதான் பிரிஸ்மெட்டிக் சல்ஃபர், அதான் மோனோக்ளினிக் சல்ஃபர், அது பிரிஸ்மெட்டிக் சல்ஃபர்னு சொல்கிறோம். ஓகே, இட் இஸ் ஸ்டேபிள். எப்போ ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு கேட்டால் 96லேருந்து 119 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஈவன் however the slowly change into the ரோம்பிக் சல்ஃபர், இருந்தாலும் என்ன ஸ்லோவாக சேஞ்ச் ஆகி ரோம்பிக் சல்ஃபராக மாறும். கொஞ்சம் தான் ஸ்டேபிளாக இருக்கும், இருந்தாலும் என்ன செய்யணும் உடனே ரோம்பிக் சல்ஃபராக மாறிடும். ஸோ அதெல்லாம் இது அன்ஸ்டேபிள் தான் மோஸ்ட்லி. ரோம்பிக் சல்ஃபர் தான் அது ரூம் டெம்பரேச்சரில் ஸ்டேபிளாக இருக்கும். 96 to 119 டிகிரி தான் ஸ்டேபிளாக இருக்கும், இருந்தாலும் அது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிரும். ரோம்பிக் சல்ஃபராக slowly change into the ரோம்பிக் சல்ஃபர். When molten sulfur is
poured into the cold water. ஒரு கோல்டு வாட்டரில் இந்த மோல்டன் சல்ஃபர் ஆட் பண்ணோம்னா நமக்கு எல்லோ ரப்பரி ரிப்பன் ஆஃப் பிளாஸ்டிக் சல்ஃபர் ஃபார்ம் ஆகும். பிளாஸ்டிக்கோட எல்லோ ரப்பரி ரிப்பன் ஆஃப் பிளாஸ்டிக் சல்ஃபர் இஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ கோல்டு வாட்டரில் அந்த மோல்டன் சல்ஃபர் ஆட் பண்ணும். அந்த இது வந்து தே ஆர் வெரி சாஃப்டாக இருக்கும். மோனோ சல்ஃபர் வெரி சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஹோல்டாக இருக்கும் பொழுது ஆனால் கேன் பி ஸ்ட்ரிச்சு ஈஸிலி, நம்ம ஈஸியான செய்யலாம், ஸ்ட்ரிச் பண்ணிடலாம், சாஃப்டாக இருக்கும். ஆனால் அதை கூல் பண்ணோம்னா கூலிங் ஸ்லோலி கூல் பண்ணோம்னா ஹார்டாக மாறி பிகம்ஸ் ஹார்டாக மாறிடும். நார்மலாக இருக்கும்பொழுது என்னது இருக்கும், வெரி சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக ஸ்டிச் பண்ணுற தைக்கிற அளவுக்கு ஈஸிலி ஸ்டிச் பண்ண முடியும். ஆனால் அண்ட் ஸ்டாண்டிங் கூலிங் ஸ்லோவாக பண்ணும்போது இந்த ஸ்லோலி இது பிகம்ஸ் ஹார்ட். அந்த சாஃப்டாக இருக்கக்கூடியது ஹார்டாக சேஞ்ச் ஆயிரும். சேஞ்ச் இன் தி ஸ்டேபிள் ரோம்பிக் சல்ஃபர் ஸ்லோவாக கூல் பண்ணோம்னா இதில் சொல்லியிருக்கேன் இல்லையா, மோனோக்ளினிக் சல்ஃபரை கூல் பண்ணோம்னா ரோம்பிக்காக மாறும் இல்லையா. ஸோ ஸ்டேபிளாக இருக்கும். பட் என்னது சேஞ்ச் இன் தி ஸ்டேபிள் ரோம்பிக் சல்ஃபர், இதான் ஸ்டேபிளிஸ்ட். கூல் பண்ணுறப்ப இதாக மாறி இருக்குது. ஸோ இதான் அதோடைய ஸ்டெப்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சல்ஃபர் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் ஸ்டேட் ஆர் கேஸ் ஸ்டேட் இருக்கும். சல்ஃபர் வந்து நாட் அமார்பஸ் இல்லாமல் சல்ஃபர் ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் லிக்விடாகவும் கேஸ் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம சல்ஃபர் எக்ஸிஸ்ட் அமார்பஸ் அண்ட் கிறிஸ்டலைன் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே லிக்விட் ஸ்டேட்லையும் அஸ் வெல் அஸ் என்னது கிறிஸ்டலைன் கேஸ் ஸ்டேட்லையும் இருக்கக்கூடியது. நம்ம ஃபர்ஸ்ட் கிறிஸ்டலைன் ஸ்டேட்டும் அண்ட் அமார்பஸ் ஸ்டேட் தான் பார்த்தோம். இப்போ என்ன இருக்கு, ஆல்சோ எக்ஸிஸ்ட் இன் லிக்விட் அண்ட் கேஸ் ஸ்டேட். At around 140 degrees Celsius, the monoclinic sulfur melt to form the mobile pale yellow liquid is called lambda sulfur. அப்படி நம்ம அமார்பஸ் கிறிஸ்டலைன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். இப்போ என்னது கேஸ் ஸ்டேட்ல இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும். நம்ம ஒரு சல்ஃபர் எடுத்து அரௌண்ட் தி 140 டிகிரி செல்சியஸில் ஹீட் பண்ணும்பொழுது ஒரு மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்து மெல்ட்னா அந்த சாலிட் வந்து லிக்விடாக மாறி மொபைல் பேல் எல்லோ லிக்விடாக மாறுது. இப்போ இந்த மோனோக்ளினிக் சல்ஃபர் மெல்ட் உருகி டு ஃபார்ம் மொபைல் பேல் எல்லோ லிக்விடாக மாறுது. அந்த லிக்விட் பேர் லாம்டா சல்ஃபர் சொல்லக்கூடிய. எப்போனா அட் அரௌண்ட் 140 டிகிரி செல்சியஸில் மோனோக்ளினிக் சல்ஃபர் வந்து மொபைல் பேல் தான் தட் இஸ் என்னது லாம்டா சல்ஃபராக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு த வேப்பர் ஓவர் தி லிக்விட். ஓகே, அந்த லிக்விடை தாண்டி வேப்பராக வரும்போது அந்த வேப்பர் கன்சிஸ்டர்ஸ் 90% ஆஃப் S8, S7, S6 இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் மிக்சர் ஆஃப் S3, S4, S5 மாலிகுல் இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் இதான் மேக்ஸிமம் 90% இருக்கும். ஸ்மால் அமௌண்ட் இருக்கும். இப்போ வேப்பர் ஸ்டேட்டில் இது லிக்விட் ஸ்டேட். வேப்பராக மாறும், ஒரு லிக்விடை தாண்டி வேப்பராக மாறும்போது அதில் வந்து 90% S8, S7, S6 வரைக்கும் 90% இருக்கும். அண்ட் ஸ்மால் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் ஆஃப் S3 அண்ட் S4, S5 அப்படி இருக்கக்கூடியது. ஓகே.